ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஜாப்ஸ் மில். ஆர்ஆர்பியிலேருந்து இப்போ குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அது ஜனவரி 23 கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி சர்ப்ரைசிங்காக ஆர்ஆர்பியிலேருந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ரோ அப்படின்னா, மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷனை நிறைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணி படிச்சிருப்பீங்க இல்லையா? அது போக ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த டிஎட், அதாவது டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், டிஎட், பிஎடு, அடுத்து 12th இந்த மாதிரி படித்தவங்களுக்கு ஆர்ஆர்பியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? ஸோ எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் ஆர்ஆர்பியில் வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த டிஎட், பிஎட் இந்த குவாலிஃபிகேஷனுக்கும் ஆர்ஆர்பி சைடில் இருந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்கள் சர்க்கிளில் யாரெல்லாம் இந்த பிஎட், டிஎட் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மஸ்ட் அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 7th ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10 o'clock அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டேட் February 6 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்ளிகேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் அப்ளிகேஷன் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் அப்ளை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பாருங்கள், கேண்டிடேட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் whose final results will be declared after the closing date of online application should not apply. அதாவது அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் உங்கள் ஃபைனல் ரிசல்ட்ஸ், எக்ஸாம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதை கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன ஏஜ் ப்ரோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி இருக்கும். ஓகேங்களா? அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த குரூப் டிக்கு சிங்கிள் ஸ்டேஜ் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு சிபிடி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். பட் குரூப் டியில் அப்படி இல்லை. சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல், அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் 3 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் தான். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிடி எக்ஸாமில் தப்பான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1/3 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க, குறைப்பாங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா மார்க் குறைக்க மாட்டாங்க. தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் மார்க் குறைப்பாங்க. ஸோ தெரில, இந்த ஆன்சருக்கான ஆப்ஷன் இந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரில அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் தெரியும் அப்படின்ட்டு தப்பாக டிக் பண்ணிங்க அப்படின்னா மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஏஜ் லிமிட் பாருங்கள். அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், லோயர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். அதாவது இந்த டேட்டில் இருந்து இந்த டேட்குள்ளே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ். அதாவது யூஆர்னா அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இடபிள்யூஎஸ்னால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ 2/1/1992 1/1/2007 பிறந்தவங்க இந்த ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு ஓபிசி கேட்டகிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 2/1/1989 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 2/1/1989 1/1/2007. ஸோ இந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அப்பர் ஏஜ் லிமிட் இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, இங்கே புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் ஆஸ் யூஷுவல் ஆர்ஆர்பி அப்படின்னா 500 இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சிபிடி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 100 rupees உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இதுவே ஃபீமேல்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸசைஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 250 எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சிபிடி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 250 அமௌண்ட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆயிரும். இது ஆல்ரெடி எல்லா ஆர்ஆர்பிலையும் இதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் தான். அதில் எந்த ஒரு மாற்றுதலும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆர்ஆர்பி சென்னையில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, கேட்டகிரி வைஸ் டோட்டல் வேக்கன்சி,
எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் உங்களுக்கு இது இருக்கும் சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 109 பேஜுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் பேஜ் நம்பர் 99ல் என்னென்ன போஸ்டிங் நம்ம ஆர்ஆர்பி சென்னைக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் டோட்டல் வேக்கண்ட் என்ன, கேட்டகரி வைஸ் வேக்கண்ட் என்ன, ஸோ பேக்லாக், ரெகுலர் வேக்கண்ட் அதாவது டிசேபிலிட்டிக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கேட்டகிரி இருக்கும், அதையும் வந்து நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக்ஸு, சீஃப் லா அசிஸ்டன்ட், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்குது, ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், லைப்ரரியன், பிரைமரி ரயில்வே டீச்சர், பிரைமரி டீச்சர், ஹிந்தி, தமிழ் ஆல்சோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லெபார்டரி அசிஸ்டண்ட் ஸ்கூல், லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3. ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இதே அனாக்ஷரில் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா? ஜஸ்ட் இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பேஜ் நம்பர் 65ல் இருந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம ஆர்ஆர்பி சென்னையில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கான குவாலிஃபிகேஷனை மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக படித்து பாருங்கள் சரிங்களா? இதுக்கு சேலரி 7th பே கமிஷன் 44,000 பேசிக்கு ப்ளஸ் ரயில்வே அலவன்ஸ் அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி தருவாங்க. கிராஜுவேஷன் இன் இங்கிலீஷ் அண்ட் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஏ முடிச்சிருக்கணும், அதாவது கிராஜுவேஷன் இன் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ கிராஜுவேட் இன் இங்கிலீஷ் ப்ளஸ் 2 இயர்ஸ் டிப்ளமோ அதாவது டிஎட், அது கூட 2 வருஷம் டிஎட் வந்து முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா கிராஜுவேஷன் இன் இங்கிலீஷ் இன் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் இங்கிலீஷ் அண்டு பிஎட். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. சாரி, நல்லா ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. +2 முடிச்சுட்டு 50 இருக்கணும், ப்ளஸ் 4 இயர்ஸ் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ 12th முடித்து பிஎட் 4 வருஷம் பிஎட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ நிறைய ஆப்ஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் இருக்கும் சரிங்களா? ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஃபிசிக்கல் ட்ரைனிங், சீஃப் லா அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. எக்ஸாம் பேட்டர்னும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு இடையில் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிஎட், டிஎட் முடித்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நான் பிஎட், டிஎட் முடிச்சிருக்கேன், எனக்கு ரயில்வேயில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரயில்வே எக்ஸாம் வந்து கிராக் பண்ணலாம். டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. இந்த பிடிஎஃப்பை நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.